அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த வீடியோல புவியியல்ல புவிசார் குறியீடுகள் பத்தி பார்க்க போறோம். ஒரு சில மாவட்டங்கள்ல கொடுக்கப்பட்ட புவிசார் குறியீடுகள். ஆரணி பட்டுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காஞ்சிபுரத்துலையும் பட்டுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டிருக்கு. கோயம்புத்தூர்ல மாவு அரைக்கும் எந்திரத்திற்கும் கோரா பட்டு சேலைக்கும் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர்ல ஓவியங்கள், கலைநயம் மிக்க தட்டுக்கள், தலையாட்டி பொம்மைகள் மற்றும் வீணை இவற்றிற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. நாகர்கோவில்ல கோவில் நகைகளுக்கும், ஈரோடுல மஞ்சளுக்கும், சேலத்துல வெண்பட்டு அல்லது சேலம் பட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டுக்கும் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. பவானியில் போர்வைகளுக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது.